வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்ட்டாக ஒரு பட்டாணி சாதம் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன, வீட்டிலையே கூட அவசரத்துக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இந்த பாட்டிலுக்கு இதை ஒன்று வாங்கி செட் பண்ணிட்டேன். எண்ணெய்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும், அப்படியே எடுத்து கரண்டியில் ஊற்றுறேன்னுட்டு, சரிங்களா? அதனால் இப்போ இது வாங்கியாச்சா, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கணும் நம்ம. ஏன்னா நெய் போட்டால் தான் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் இருந்தால் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் இல்லை இப்போ, என்கிட்ட காலி. இப்போ பாருங்கள், நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மொக்கு, அப்புறம் ஒரு பட்டை, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, பே லீஃப், சரிங்களா? ஸ்டார். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு 2 மிளகா தானே போட்டிருக்கேன், ஆனால் ஒரு 4-5 கிராம்பு பாருங்கள். இப்போது கிராம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, பட்டை, பே லீஃபு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தள்ளிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன், ரொம்ப வேண்டாம். ஏன்னா பட்டாணி சாதம்னா பட்டாணி தான் இருக்கணும், சரிங்களா? ஆனால் அரிசி மாத்திரம் கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து ஊற வச்சு, சரிங்களா? பார்த்துப்போம் அது எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக ஊற்றிடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாத்திரம் கொஞ்சம் வதங்கட்டும், லைட்டாக அந்த ஸ்மெல் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடுவோம், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஆக்சுவலாக குட்டி குழந்தையெல்லாம் ரொம்ப அந்த பட்டாணி ரவுண்டாக இருக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அது சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ பச்சை பட்டாணி கிடைக்கிறதுல அது ரொம்ப சாஃப்டாக அப்படியே அமுங்கும். அதனால என்னாகும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீப்பாக இருக்கிறதுனால இது புரதம் ஜாஸ்தியாக இருக்குது, நார் சக்தியும் இருக்கிறதுனால நீங்கள் எதெல்லாம் அந்தந்த டைமில் அவைலபிளோ அதை நிறையா யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், பட்டாணி எடுத்துட்டேன் பாருங்க, மறந்து போய். அதுதான் நான் பேசும்போது கொஞ்சம் இப்படி தான் பார்த்தேல. இப்போ வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் லேசாக. இப்போ வதக்கிடுறோம். கொஞ்சம் வதங்கின உடனே பட்டாணியை போட்டு வதக்கணும், சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் வதங்கிகிட்டே இருக்கும்போது பட்டாணியும் போட்டுடலாம். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து வதங்கலாம். அது ஏன்னா பட்டாணியும் உங்களுக்கு பச்சை பட்டாணி தான், ஊற வச்சதெல்லாம் கிடையாது, ரா. இதை என்ன பண்ணுறோம், நம்ம இதில் சேர்த்துறோம். அரிசி இந்த பாருங்கள், ஊற போட்டு வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துறேன். சின்ன டம்ளரில் 2 டம்ளர், அதாவது ஒரு 150 கிராம் தான் இருக்கும் அரிசி, சரிங்களா? அதை ஊற வைக்கணும், ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு. ஆனால் ரொம்ப நேரம் ஊற வச்சுடாதீங்க, குழஞ்சிடும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊறிடுத்தேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறிடுத்து. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ்மதி ரைஸில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மலாக என் வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி ரா ரைஸ், அதாவது பச்சை அரிசியில் தான் நான் பண்ணுறேன். பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கிராம்பு நிறையா போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு காரம் வரும். அதனால் அந்த சாதம் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். காரமே இல்லையே, ஆனால் எப்படி காரம் வருது அப்படின்னு தோணும். மிளகும் போடலை நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுறேன் இப்போது, சரிங்களா? இப்போ உப்பு போட்டாச்சு. நம்ம வதக்குறோம் கொஞ்சம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடிட்டோன்னா நம்மளோட சுவையான பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிடும், சரிங்களா? இந்த ரைஸ் சும்மா டக் டக் அப்படி பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்களே, எல்லாத்தையும் போட்டோம், பிரட்டினோம், உப்பு போட்டோம், இப்போ தண்ணி ஊற்றுறோம், மூடுறோம், 2 சவுண்ட் போட்டால் நம்மளோட சுவையான பட்டாணி ரைஸ் ரெடி ஆச்சு. ஆனால் திறந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். அது சப்போஸ் அது பிடிக்கலைன்னா வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ தண்ணி ஊற்றுறேன். நான் ரொம்ப நேரம் ஊறினதுனால கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேன். நீங்கள் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றினா வெறையாக இருக்கும், ரொம்ப வெறையாக இருக்கும். 1க்கு 2 ஊற்றினா வெந்திருக்கும், உதிரியாக இருக்கும். ஆனால் ரொம்ப வெறையாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு மென்னையை பிடிக்காது. நான் இப்போது 1க்கு 1.5 தான் ஊற்றுறேன்.
அதனால் நீங்கள் இது மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தர் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரொம்ப விரையாக சாப்பிடுவாங்க. அதனால நம்ம அளவு மாத்திரம் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு என்ன பழக்கமோ அதை பயன்படுத்திக்கோங்க. தண்ணி அளவு நான் கொஞ்சம் இதை விரையாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய பையன் சாப்பிடுவான், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வெயிட் போட்டேன். 2 சவுண்டு வரட்டும், நான் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம குக்கரை திறந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இது போயிடுச்சு, அது என்ன ஆவி போயிடுத்து. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுக்கு என்ன பண்ணணும், கடைசியில் நான் ஒன்று சொன்னேன்ல, நல்லா உதிரியாக அதுக்கப்புறம் ஆறினா கூட குழன்னு ஆகாது. அது அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஒரு ட்ராப் நெய் போட்டு கலரிட்டோன்னா ஒரு அரிசி ஒரு அரிசியோட ஒட்டாது. ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன்னு சொன்னேன்ல அரிசியை. ஏன்னா வந்து நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட, ஏன் ஊறிச்சு லேட்டாச்சுன்னு. திடீர்னு ஒரு 3-4 ஆர்டர் வந்துடுது. உடனே அனுப்பணுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உடனே அதை ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எங்கே பூனாலேருந்தோ இதுலேருந்தோ ஆர்டரு, அப்புறம் இந்த கரூர்லேருந்து ஒரு ஆர்டரு, ஏதோ 3 ஊர் சொன்னான், வேளச்சேரியோ ஏதோ ஒன்று, 3 ஆர்டர். அதை முடிச்சுட்டு வரதுனால அரிசி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சேன். கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நெய்யை போட்டுட்டேன். இப்போ இப்படி நெய்யை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லேட்டானாலும் நம்ம கொஞ்சம் நேரம் பண்ண தப்பு தெரியாது. அப்படியே உதிரியாக சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம சாப்பாடு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது வந்து குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நம்மளோட ரைஸ் ரெடியாக எடுத்து எப்போ போல் என்ன பண்ணணும், இது எப்படி நான் பண்ணியிருக்கேனே அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. சரிங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.